தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே 18 முதல் 26 வரை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த. நண்பர்களே, 23/5/2025 அருமையான விசு வாவசு வருடம் வைகாசி மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை கோபூஜை நடைபெறுகிறது. நானும் உங்களோட நேரலையில் கலந்து கொள்ள இருக்கிறேன். நேரில் கலந்துக்கிறவங்க நேரடியாக வந்து கலந்து கொள்ளுங்கள். கோபூஜைக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக புக் பண்ணுறவங்க முன்னாடி புக் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் 1 மணிக்கு சுக்கிர ஓரையில் கோபூஜை செய்வது, கோமாதாக்களை வழிபடுவது, கோமாதாக்களுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வளத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா உங்கள் குழந்தைகளுக்காக வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் உங்கள் குழந்தைகளோட கோமாதாக்களை கொஞ்ச நேரம் இருக்க வைங்க. அவங்கள வந்து பசுக்களை சுத்த வைங்க, பசுக்களோடு பேச வைங்க. கன்றுக்குட்டிகள்லாம் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. கன்றுக்குட்டிகளோடு உறவாட வைங்க. வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கட்டும். வாங்க, திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். உலக ஆமைகள் தினம் மாலை 6:44 வரைக்கும் ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. பிற்பகல் 12:25 வரைக்கும் உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. மாலை 3:29 வரைக்கும் பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். காலை 7:50 வரைக்கும் பவம் செவ்வாய், அதன் பின்பு மாலை 6:44 வரைக்கும் பாலவம் ராகு, அதன் பின்பு கௌலவ கரணம் சனி பகவான். வாங்க, கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபத்தில் சூரியன், புதன், மிதனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மேலே 3 கிரக சேர்க்கை, சுக்கிரன், சனி, சந்திரன் மீனத்தில் சேர்க்கை. நீங்கள் ரேவதி 4ஆம் பாதம் அப்படிங்கிறது, ரேவதி 4ஆம் பாதம் நிறைய பேர்த்து கோயில் கொடுத்துருப்பேன் தீர்க்க முடியாத கர்மாவுக்கு. அப்படி ரேவதி 4ஆம் பாதங்கிறது ரேவதி ஆரம்பித்து கடைசி 6 மணி நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க, நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.